ஹலோ பியூட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் ட்ராமா பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரட்டி வந்து தீக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இங்கே வந்து 6 மாதம் ஆகுது, அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நான் வந்து இங்கே ஒழுங்காக தான் டீச் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு தீ வந்து இதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நல்லா தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு வந்து இறங்குனதுமே, "இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? என்னை பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு தீ வந்து, "நான் உன்கிட்ட சில விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உள்ள வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ரட்டி வந்து, "இல்ல, நீ ஃபர்ஸ்ட்டு நல்ல நியூஸா இல்லைன்னா கெட்ட நியூஸான்னு சொல்லு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ வந்து, "ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் தான். நீ உள்ள வந்து பாரு, உனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். தீ வந்து ஒரு ஃபைல ரட்டி கிட்ட குடுக்குறான். அந்த ஃபைல வந்து ரட்டி பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். "நான் இது மாரி கனவுல கூட நெனச்சு பார்த்ததில்ல. நீ உண்மையா தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு தீ வந்து, "ஆமா, நான் உண்மையா தான் சொல்றேன். எல்லாத்த விட இந்த டைட்டில் வந்து உனக்கு கரெக்டாவே இருக்கும்" அப்படின்னு சொல்றான். இத வந்து ரட்டி கேட்டுட்டு, "இதுக்கு என்ன மீனிங்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து, "எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து மாஸ்டர் ஆயிட்ட" அப்படின்னு சொல்றான். இதனால 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அடுத்ததா மெக்க தான் காட்டுறாங்க. மெக் வந்து வழக்கம் போல ஸ்கூல வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவனுக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாரி இருக்கு. உடனே அவன் பெருக்கிட்டு இருந்த இடத்துலயே வந்து மெதுவா வந்து உட்காந்துடுறான். இத வந்து தூரத்துலேருந்து குண்டக் பார்த்துட்டு உடனே மெக்கி கிட்ட வரான். "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மெக் வந்து, "ஒன்றும் இல்ல, கொஞ்சம் தலை சுத்துற மாரி இருக்கு, சரியா போயிடும்" அப்படின்னு சொல்றான். குண்டக் வந்து, "அதெல்லாம் இல்ல, நான் வந்து சாயங்காலமா வந்து உன்னை பார்க்கறதுக்கு வரேன். நம்ம 2 பேரும் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ திடீர்னு மெக் வந்து குண்டக்கோட கைய புடிச்சு, "நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, குண்டக் வந்து ஒரு பவுச் குடுத்துருப்பான்ல, அந்த பவுச்ச எடுத்து காட்டுறான். "உன்னோட பவுச் வந்து எனக்கு ரொம்பவே லக்கியா இருக்கு. இதனால தான் நான் வந்து நேத்து 7, 8 மேட்ச் கிட்ட வின் பண்ணேன். இதுல வந்து நெறையவே நான் இப்ப காசு சேர்த்து வச்சிருக்கேன். இத வச்சு எப்படியாவது எங்க அம்மா இழந்த நிலத்தெல்லாம் வந்து நான் மீட்டெடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றான். இத பார்த்த குண்டக்குக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்புறம், "சரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, அப்புறம் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் கிளாஸ தான் காட்டுறாங்க. கிளாஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே தீ வந்து பேசிட்டு இருக்கான் ரட்டிய பத்தி. இந்த மாரி ரட்டிக்கு வந்து மாஸ்டர் பட்டம் வந்து குடுத்துருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து ரட்டி வரான். இவன பார்த்ததும் எல்லாருமே வந்து விஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் குண்டக் வந்து ரட்டி கிட்ட பேசுறதுக்காக முன்னாடி வரான். "உங்களுக்கு இந்த மாரி பட்டம் குடுத்துருக்காங்களாமே, அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த ரட்டி வந்து, "நீங்க எப்பவும் போலவே என்ன ட்ரீட் பண்ணுங்க. என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் இப்பவும் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸரா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க நம்ம மாமா குட்டியுமே இருக்கார்ல, அவர் தான் வராரு. இவர பார்த்ததும் வந்து எல்லாருமே விஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரு ரட்டி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "உனக்கு இந்த மாரி மாஸ்டர் பட்டம் குடுத்துருக்காங்களாமே, அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "இதுக்கு நீ வந்து ரொம்பவே தகுதியான ஆள் தான். உனக்கு இந்த பட்டம் வந்து ரொம்பவே வந்து கரெக்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ரட்டி வந்து, "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட ப்ரொஃபஸர் வேலைய தான் வந்து நான் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ரட்டியோட அங்கிள் வந்து அங்க வராரு. அங்க இருக்கிறவங்க வந்து இந்த மாரி ரட்டிக்கு வந்து மாஸ்டர் பட்டம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்து தான் அவருக்கு வந்து மூஞ்சே சுருங்கி போச்சு. "என்னடா இவங்க சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறவங்கலாம் வந்து இவருக்கு தெளிவா வந்து புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து, "வாங்க, கிளாஸ வந்து கவனிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் உட்கார சொல்றான். எல்லாருமே உட்காந்து கிளாஸ வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. "போன வாட்டி நான் வந்து எக்ஸாம் வச்சேன்ல, அதுல யாரு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு குண்டக் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டு, "நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இத பார்த்த ரட்டி வந்து, "நீ வந்து 20க்கு 7 மார்க் தான் எடுத்திருக்க. நீ வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறான். இத பார்த்ததும் சரின்னு குண்டக் வந்து அமைதியா வந்து உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி ரட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். கிளாஸ்ல வந்து மேயும், தீயும் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பாங்க. உடனே இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து, "நீங்க எல்லாருமே நல்லா தான் வந்து டெஸ்ட் எழுதுனீங்க. இருந்தாலுமே உங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் இன்னொரு டெஸ்ட் வந்து வைக்கலான்னு இருக்கேன். நீங்க திருப்பியுமே வந்து ரீடெஸ்ட் எழுதி பாருங்க" அப்படின்னு சொல்றான். இதனால வந்து எல்லாருக்குமே வந்து 2, 2 பேப்பர் குடுத்துருப்பான் போல இருக்கு. அத வந்து அவங்க அங்கிள் பார்த்துட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. "நீ வந்து எனக்கு ஏன் 2 பேப்பர் குடுத்த? நான் ஒழுங்கா எழுதல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து நீ கிண்டல் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ரட்டி வந்து, "நான் அப்படி சொல்ல வரல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன்"
அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அங்கிள் வந்து ரட்டிக்கிட்ட வராரு. நீ வந்து ஒரு சர்வெண்ட்டோட பையன், உனக்கு வந்து இந்த பட்டம் கொடுக்கறதே பெருசு, இது பத்தாதுன்னு நீ என்னை வந்து கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வந்து உடனே வந்து எந்திரிச்சு இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா, எங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவர் வந்து கேட்காம டக்குன்னு போய் ரட்டியை வந்து அடிச்சிடுறாரு ஒரு வேகத்தில். இதனால குண்டக்கு வந்து வேகமாக ஓடி வந்து அவங்க அப்பாவை வந்து பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நீங்கள் இந்த மாதிரி நம்ம தேசத்தையே வந்து அவமதிக்கிறீங்க, இவர் வந்து நம்மளோட கெஸ்ட்டை வந்து நம்ம தான் நல்ல விதமாக வந்து கவனிச்சிக்கணும், ஆனால் நீங்கள் இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இங்கேருந்து தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, எங்களையும் வந்து சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால அவங்க அங்கிளும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ரட்டியோட கன்னத்தில் வந்து காயம் பட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒத்தடம் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா தைரியம் இருந்தா அவரு உன்ன அடிச்சிருப்பாரு. நான் வந்து அவர பத்தி மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நான் மட்டும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா, அவருக்கு வந்து எந்த விதமான தண்டனை வேணாலும் கிடைக்கலாம். ஏன் தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ரெட்டி வந்து அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம். அவரு வந்து மதர் ரங்கோட கூட பொறந்த தம்பி. அப்படிங்கும்போது நாள பின்ன அவர் மூஞ்சில எப்படி நான் முழிக்க முடியும்? அதனால அவர வந்து கிளாஸுக்கு வந்து வரவிடாம பண்ணா மட்டும் போதும். மித்தபடி பெரிய தண்டனை எதுவும் வாங்கி குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். இதனால வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் ரெட்டிய பார்த்து ரொம்பவே வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் சாரி, இந்த மாரி எல்லார் முன்னாடியும் வந்து உன்னை கவனிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்துல வந்து கைய வைக்கிறான். அப்படியே ரெட்டியோட பக்கத்துல வந்து மெதுவா அவனோட காயத்துல வந்து ஊத்தி விடுறான். அதுக்கப்புறம் ரெட்டி வந்து தீய பார்த்து என்ன சொல்றான்னா, எனக்கு இப்ப கூட தான் வலிக்குது அப்படின்னு சொல்றான். உடனே தீக்கு வந்து இதுக்கான மீனிங் வந்து புரிஞ்சிருச்சு. என்னை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றான். உடனே தீயும் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரெட்டியோட கன்னத்துல வந்து கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் வந்து ரெட்டிய பார்த்து இனிமே யார் இருந்தாலுமே என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் ஓப்பனா காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ரெட்டி வந்து நீ என்ன ஜோக் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு வந்து நான் ஒன்றும் ஜோக் பண்ணல, நம்ம 2 பேரும் மென்னா இருந்தா நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டிய வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் குண்டக்கியும் அவரோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்த பிறகு குண்டக்கு வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு, நீங்க இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா, அவர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, அவருக்கு எதிரா இப்படி கை நீட்டி அடிச்சிருக்கீங்க, இதனால பின்னாடி என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து இதை பத்தி எந்த கவலையுமே இல்லை. அவர் திருப்பியுமே வந்து குண்டக்க பார்த்து முறைக்க தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாரு. அப்ப ரெட்டியோட அம்மா பூபன் இருக்காங்கல்ல, அவங்க தான் அங்க உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்ததும் இவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. உன்னோட பையன் வந்து மாஸ்டர் ஆக போறான் அப்படின்ற திமிர்ல வந்து இங்க நீ உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது. அதனால வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த இவர் வந்து என்னை பார்த்து வந்து நீ வந்து நிமிர்ந்து பார்க்குறியா, உனக்கு என்ன திமிரு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியோட அம்மாவை வந்து அடிக்கிறதுக்காக போறாரு. இதை பார்த்த குண்டக்கு வந்து டக்குன்னு அவரை பிடிச்சிக்கிறான். இதனால அவங்க அம்மா டக்குன்னு ஒரு ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் ரெட்டியை பத்தி யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் வந்து மாஸ்டர் ஆயிட்டானா அப்படின்றத பத்தி யோசிச்சு அவங்களுக்கு வந்து கண்ணீரே வந்து வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ரெட்டி வந்து அவங்க அங்கிளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. நீ வந்து இந்த நாட்டோட கெஸ்ட்டு, அப்படி இருக்கும்போது உன்னையே வந்து அவர் அவமதிச்சிருக்காரு. அப்படின்னா வந்து இது எங்களையே வந்து அவமதிக்கிற மாரி. அதனால அவருக்கு தண்டனை கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ரெட்டி வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவரு வந்து என்ன அடிச்ச விஷயம் வந்து எங்க நாட்டுக்காரங்களுக்கு வந்து தெரிஞ்சுதுன்னா, கண்டிப்பா இந்த நாட்டு மேல அவங்க கோவப்படுவாங்க. அது வந்து நல்லதுக்கு இல்ல. அதனால தான் சொல்றேன். இத வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து குண்டக்க டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். சரின்னு இவங்க 2 பேரும் உட்காந்து அந்த டெசர்ட்ட சாப்பிடலான்னு போறாங்க. குண்டக்குக்கு வந்து அந்த டெசர்ட்ட பார்த்தாலே பிடிக்கல. இத வந்து நான் என் வீட்ல உட்காந்தே சாப்பிட்டுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு குண்டக் கேட்குறான். இதுக்கு வந்து நீ இத வீட்ல உட்காந்தே சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அங்க வந்து உன் கூட பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் நான் வந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு குண்டக் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாரி உங்க அப்பா இன்னைக்கு ரெட்டிய வந்து அடிச்சுட்டாங்களாமே. இதனால உங்க அப்பாவுக்கு நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும் தானே. அத பத்தி நீ கொஞ்சம் ஃபீல் ஆகி இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு குண்டக் வந்து எங்க அப்பா தானே அடிச்சாரு, நான் எதுக்கு இதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அவர் வந்து உன்னோட அப்பா. நீ வந்து ஏதாவது கேட்கணும்னா
என்கிட்ட வந்து கேளு, பேசு அப்படின்னு சொல்றான். இத பார்த்த குண்டக்கு வந்து ஆமா, கண்டிப்பா நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போறான். என்னன்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு வந்து கேட்குறான். என்கிட்ட வந்து காலையில ஒருத்தர் டாக்டர பார்க்க வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு மெக் வந்து நான் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு ரிச்சா வந்து இன்னைக்கு கிடைக்கல. நம்ம கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடையில இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு இந்த மாரி 5 பவுல் ரெசடினும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இத பார்த்த குண்டக்கு வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு மெக்கு வந்து இன்னைக்கு என்னோட ட்ரீட் இல்ல, அதனால தான். அது மட்டும் இல்லாம நான் வந்து எப்பவுமே நெறைய தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஊட்டி விடுறதுக்காக போறான். குண்டக்கும் வந்து அத வாயில வாங்கிக்கிறான். அவனுக்கு அந்த டேஸ்ட்டே வந்து புடிக்கல. அவனால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. ரொம்பவே வந்து சங்கடமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத பார்த்த மெக்கு வந்து "நல்லா தான் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் "நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு, "நீயும் கொஞ்சம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பீஸா வந்து அவனுக்கு குடுக்குறான். எப்படியாவது இத காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. "உண்மையாவே தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பியுமே கேட்குறான். "உண்மையாவே இது ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா ரட்டிய தான் காட்டுறாங்க. ரட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அங்க குய் வரான். குய்ய பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு குய் வந்து நீங்க சொன்ன மாரியே நான் வந்து சூர்யாக்கான் வீட்டுக்கு போய் பார்த்தேன். ஆனா அங்க கிட்டயே வந்து யாரையுமே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு அதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. உங்க அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். இத கேட்ட ரட்டி வந்து எங்க அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் எந்திக்கிறான். இத பார்த்த குய் வந்து இந்த மாரி உங்க அங்கிள் வந்து உங்க அம்மாவ வந்து அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அங்க கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இதனால அப்படின்னு சொல்றான். இத பத்தி கேட்டதும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். குய் வந்து அவனை உடனே தடுத்துட்டு இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. குண்டக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட இடத்துல வச்சு. அதனால் இப்போதைக்கு எதுவும் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலுமே ரட்டி வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறான். நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு குய் வந்து அதெல்லாம் வேணாம். இப்போ போனீங்கன்னா வந்து பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரட்டி வந்து நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னவுமே குய் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் தீ கூட போங்க. அப்படின்னா வந்து நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ராட்டி வந்து நீ நல்ல ஐடியா கொடுத்த. நான் ஃபஸ்ட்டு தீயை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தீயை வாங்கி கொடுத்த சைக்கிளில் தான் இப்போ ராட்டி வந்து தீயை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ வர வழியில் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து விற்றுட்டு போகிறாங்க. இதை வந்து ராட்டி பார்த்துட்டு இதை நம்ம தீக்காக வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு தீயை பார்க்கறதுக்காக போகிறான். ராட்டியை பார்த்ததுமே தீக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. நீ என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ராட்டி வந்து நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வர வழியில வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வித்துட்டு போனாங்க. அத வந்து நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இதில கொஞ்சம் பீஸ் வந்து மிஸ் ஆகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ வந்து எனக்கு என்னமோ மிஸ் ஆகிருக்குன்னு தோணல. வர வழியில யாரோ சாப்பிட்டுட்டே வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்ட வந்து வாங்கிக்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே தீயோட அப்பா அங்க வராங்க. அவங்க தீ கிட்ட வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் தீ வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவங்க அப்பா வந்து லேடி பா கூட உனக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அத பத்தி தான் நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ரட்டிக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. என்னடா இது திருப்பியும் மேரேஜ பத்தி பேசுறாங்களே அப்படின்னு. இதனால தீ வந்து ரட்டிய அங்கேயே விட்டுட்டு அவங்க அப்பா கூட பேசுறதுக்காக வரான். அவங்க அப்பா வந்து அவனோட கல்யாணத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பாட்டி வந்து உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா நீ வந்து இத பத்தி என்ன நினைக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தீ வந்து எனக்கு இப்ப தான் பாவ தெரியும். நான் எப்படி வந்து அவங்க மேல லவ்வே இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நானும் உங்க அம்மாவும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கோம். அந்த மாரி போக போக உங்களுக்குள்ள வந்து லவ் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தீ வந்து நீங்க என்ன அம்மாவ இப்ப வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டா இருக்கீங்க? நீங்க வந்து பாட்டி சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க கூட இப்ப குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ண அதையே வந்து என்னையும் இப்ப திருப்பி பண்ண சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத கேட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரிய மாட்டேங்குது. எதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. தீய பார்க்கறதுக்காக ரட்டி வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போன்னு பார்த்து அங்க பா வராங்க. ரட்டிய பார்த்ததும் நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ரட்டி வந்து நான் இந்த மாரி தீய பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளிய உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பா வந்து எங்களோட வீட்ல எங்க அப்பாவும், தீயோட வீட்ல அவங்களோட பாட்டியும் எங்க 2 பேத்துக்கும் இடையில கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தீ எங்க அப்பாவுக்கு கீழ வேலை பார்க்கறதுனால, அவங்களும் வந்து இத ரிஜெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தீ வந்து என்ன வந்து லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரட்டி வந்து கொஞ்சம் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். தீ வந்து வேற ஒரு ஆள லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தீயால என்ன எப்பவுமே லவ் பண்ண முடியாது. என்ன விட நீ வந்து தீக்கு வந்து கரெக்ட்டான மேட்சா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தீ அங்க வந்துடுறான்.
இத பார்த்ததும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீ ரட்டிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாரி அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத பத்தி கேட்குறான். ரட்டி "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றான். ஆனா தீ திருப்பியும் "என்ன நடந்தது சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா ரட்டி "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்ததா ரட்டியோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே ஹேப்பியா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, "நீ ஏன் இன்னைக்கு நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்க? உன்னோட பையன் மாஸ்டர் ஆயிட்டான் அப்படிங்கிறதுனால தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ரட்டியோட அம்மா "நான் ஒண்ணும் அவனோட அம்மா கிடையாது. அவனோட அம்மா ரங்கு தான். நான் எப்பவோ அவங்களுக்கு தத்தெடுத்து குடுத்துட்டேன். இனிமே ரட்டி என்னோட பையன் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பக்கத்துல உள்ளவங்க "நீ அவன உன்னோட பையனா நினைக்கல அப்படின்னா, அவனுக்காக நீ எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த குண்டக்கோட அப்பா அங்க வந்துடுறாங்க. இத பார்த்ததும் டக்குன்னு எல்லாருமே கீழ இறங்கி உட்காந்துடுறாங்க. குண்டக்கோட அப்பா பூமனோட தலைய பிடிச்சு வெளிய இழுத்துட்டு போறாங்க. இத பார்த்த பக்கத்துல இருக்கிறவங்க "ப்ளீஸ் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனாலுமே அவரு தரதரன்னு வெளிய இழுத்துட்டு போயிடுறாரு. அப்பன்னு பார்த்தா அங்க குண்டக்க வந்துடுறான். "நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள ஃபர்ஸ்ட்டு விடுங்க" அப்படின்னு சொல்றான். ஆனா அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் திமிராகி போச்சு அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே இருக்கறாரு. இத பார்த்த குண்டக்க "நீங்க அவங்கள விடுங்க. உங்கள தாத்தா கூப்பிடுறாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட்டு போய் பாருங்க" அப்படின்னு சொல்றான். இத பார்த்து அவங்க அப்பா "நீ ஏன் தாத்தா கிட்ட சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு குண்டக்க "இப்ப தாத்தா கிட்ட சொல்லல அப்படின்னா, உங்கள யாராலயுமே காப்பாத்த முடியாது. நீங்க ரட்டிய அடிச்சிருக்கீங்க. இதுலேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும்ல. நீங்க முதல்ல போய் தாத்தாவ பாருங்க" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பூபனோட தலையில இருக்கிற அவங்க அப்பாவோட கைய எடுத்து விட்டுர்றான். இதனால அவங்க அம்மா அங்கருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அப்படியுமே அவங்க அப்பா புடிச்சிடுறாரு. உடனே இவங்க அவங்களோட கைய டக்குன்னு கடிச்சுட்டு அங்கருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாங்க. இதனால அவங்க அப்பாவுமே பின்னாடியே வராரு. இத பார்த்து அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு நினைச்சுட்டு வெளிய ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல குண்டக்க அவர தடுத்துடுறான். இவரும் சரி அப்படின்ட்டு விட்டுடுறாரு. அடுத்ததா தீயோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த பிறகுமே கூட, தீ என்னலாம் பேசினா அப்படின்றத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஒய்ஃப லவ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குண்டக்க பார்க்கறதுக்காக தீயும் ரெட்டியும் வந்திருப்பாங்க. தீ குண்டக்கிட்ட "உங்க அப்பா இங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு குண்டக்கு அவங்க வெளிய போயிருக்காங்க தாத்தாவ பார்க்கறதுக்காக. இப்ப இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ரட்டி "எங்க அம்மாவ நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் குண்டக் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாரி "எங்க அப்பா உங்க அம்மாவ தொரத்திட்டு போனாங்க. அதனால உங்க அம்மா இங்கேருந்து ஓடிட்டாங்க. எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு நம்ம ரெட்டிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்பவே சோகமாகிர்றான். அதுக்கப்புறம் தான் குண்டக்க ஒரு விஷயத்த சொல்றான். "நான் எங்க ஆளுங்கள விட்டு தேட சொல்லியிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியுமே உங்க அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க" அப்படின்னு சொல்றான். இதனால தீ வேகமா அவங்க அம்மா இருந்த இடத்த போய் பார்க்குறான். ஆனா அவங்க அம்மா அங்க இல்லாதத பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்புறான். வெளிய வந்த பிறகு ரட்டி அவங்க அம்மாவ பத்தி ஒவ்வொருத்தங்க கிட்டயா கேட்குறான். இந்த மாரி பூபன்னு ஒரு லேடி இருப்பாங்களே, அவங்கள நீங்க பார்த்தீங்களா? அவங்க இப்படி ஷார்ட்டா இருப்பாங்க, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறான். ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே அவங்க அம்மாவ பத்தி தெரியல. இதனால திருப்பி திருப்பி கத்திக்கிட்டே ரோட்ல தேட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த தீ "நீ ஏன் இப்படி கத்துற? நான் என்னோட ஆளுங்கள விட்டு தேட சொல்றேன். நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு ரட்டிய சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் குண்டக் சாப்பிட்றதுக்காக வெளிய வரான். அப்ப 2 பேரும் மெக்க பத்தி பேசிக்கிறாங்க. உடனே குண்டக் அத கேட்க ஆரம்பிக்கிறான். மெக் இப்ப நடக்க போற மேட்ச்ல கலந்துகிட்டு இருக்கான்ல, அந்த மேட்ச்ல அவன் வின் பண்றத விட தோத்தான் அப்படின்னாக்கா, அவனுக்கு நெறைய காசு குடுக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். அவனுக்கு நெறையவே அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட குண்டக் டக்குன்னு நம்ம மெக்க பார்க்கறதுக்காக கிளம்புறான். மெக் மேட்ச்சுக்கு ரெடி ஆயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்பன்னு பார்த்து குண்டக் "நீ இந்த மாரி மேட்ச்ல கலந்துக்க போறியாமே, அதுல வின் பண்றதுக்கு பதிலா தோக்கணுமா? அதுல உனக்கு ரொம்பவே அடிபடும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா கேட்குறான். இதுக்கு மெக் "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல கலந்துக்கிறான். ஆப்போசிட்ல இருக்கிறவன் நல்லாவே மெக்க அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா மெக்கால இத தடுக்க முடியாது. ஏன்னா அப்பதான் இவனுக்கு அதிகமான காசு கிடைக்கும். இதனால நல்லாவே அவன்கிட்ட அடி வாங்கி டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இத பார்த்த குண்டக் ரொம்பவே பதறி போயிடுறான். உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரட்டி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப தீ "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரட்டி "இல்ல நான் இன்னும் சாப்பிடல" அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ "நீ உங்க அம்மாவ பத்தி கவலைப்படாத. நம்ம அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சிரலாம். இப்போதைக்கு இந்த பஞ்சு முட்டாய சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். ரட்டி அத சாப்பிடாம பார்த்துக்கிட்டே இருப்பான். இத தீ நோட் பண்ணிட்டு "நீ அது மெல்ட் ஆகறதுக்கு முன்னாடி சாப்பிடு. இல்லன்னா அதுக்கப்புறம் அத சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்லுவான். இத பார்த்துட்டு ரட்டி கொஞ்ச நேரம் யோசிக்கிறான்.
அதுக்கப்புறம் தீக்கிட்ட என்ன சொல்றான்னா, "நானும் அத பத்தி தான் சொல்ல வரேன். இது எப்படி மெல்ட் ஆனா நம்மளால சாப்பிட முடியாதோ, அதே மாரி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும். நீ வந்து என் கூட இப்போதைக்கு இருக்கிறது நல்லது கிடையாது உனக்கு. நீ வந்து பாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்றான். இதுக்கு தீ வந்து, "நான் ஒண்ணும் பாவ லவ் பண்ணல. நான் உன்ன தான் லவ் பண்றேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாவ வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் வந்து உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ரட்டி வந்து, "நான் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் இன்னும் 6 மாசத்துல இங்கேருந்து கிளம்பிடுவேன். நீ பாவ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு வந்து நிரந்தரமான வாழ்க்கையா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ வந்து, "பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்த பத்தியும் நான் பார்த்துக்கிறேன். நீ அத பத்தி டென்ஷன் ஆகாத" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ரட்டி வந்து, "நம்மளால மத்தவங்க முன்னாடி எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? கொஞ்சம் நீயே வந்து அத நல்லா யோசிச்சு பாரு. நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க 2 பேரும் எப்பவுமே வந்து சேர்ந்து இருக்கலாம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மெக்கையும், குண்டக்கையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மெக்கு வந்து மயங்கி விழுந்திருப்பான்ல, அதனால அவன் குண்டக்கு வந்து இவன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். இவன் எந்திக்கிறத பார்த்துட்டு, "மெதுவா எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் இல்லாம, "இப்ப நீ ஓகேவா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா மெக்குக்கு வந்து இவன் பேசுற எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குண்டக்கு வந்து கொஞ்சம் காசு எடுத்து மெக்கு கிட்ட குடுக்குறான். "இது உன்னோட காசு தான். நீ வந்து அங்க தோத்த அப்படிங்கிறதுக்காக உனக்கு இத குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அது மட்டும் இல்லாம, "உங்க அம்மாவோட நிலத்த வந்து நீ திருப்பி எடுக்கிறதுக்கு இது உனக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல நீ வந்து ஃபைட் பண்றதுக்கு போகாத" அப்படின்னு சொல்றான். இவன் பேசுறதெல்லாம் இவன் வந்து கேட்டுட்டே இருக்கான். அப்புறம் திடீர்னு அவனுக்கு வந்து காது வலிக்க ஆரம்பிக்குது. காது வலி தாங்காம அங்கருந்து வெளிய வரான். வெளிய வந்த பிறகு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவனுக்கு ரொம்பவே வந்து காது வலிக்க ஆரம்பிக்குது. இதனால அவன் அங்கருந்து ஓடிர்றான். குண்டக்கு வந்து, "நில்லு நில்லுன்னு" சொல்லி கத்துறான். இருந்தாலுமே மெக்கு வந்து அங்கருந்து போயிர்றான். அடுத்ததா இவங்க 2 பேத்தையும் தான் காட்டுறாங்க. ரட்டி வந்து எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். "நம்மளால மத்த கப்புள்ஸ் மாரி இருக்க முடியாது. நம்ம லவ் பண்றத வந்து நம்மளால வெளிய கூட காட்டிக்க முடியாது" அப்படின்னு சொல்றான். இத வந்து தீ கேட்டுட்டு, "நீயும் நானும் பையனா இருந்தா என்ன? இத நான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ரோட்டு வழியா ரட்டியோட கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறான். ரட்டிக்கு வந்து இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா தீ வந்து இத பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டே இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு போறத பாவும் வந்து பாத்துர்றாங்க. இவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு வந்து போறாங்க. அடுத்ததா குண்டக்கு வந்து மெக்க தேடிட்டு வரான் அவனோட இடத்துக்கு. அங்க இருக்கிறவர்கிட்ட மெக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்க இருக்கிறவர் வந்து, "இங்க அவன்லாம் வரவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. குண்டக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் மெக்கு எங்க போயிருக்கான் அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. மெக்கு வந்து அவங்க அம்மா பத்திரத்த வந்து ஒரு ஆள்கிட்ட அடமானம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆள தான் இப்ப பார்க்க போயிருக்கான். அவர்கிட்ட காசு குடுத்து பத்திரத்த வந்து வாங்கிக்கிறான். அந்த பத்திரத்த பார்த்த பிறகு தான் மெக்குக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாகுது. இவங்க 2 பேரும் கைய கோத்துக்கிட்டே வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயில்ல இருக்கிறவங்களுமே வந்து இவங்கள ஒரு மாரி தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தீ வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். "நான் இந்த கடவுள் சாட்சியா சொல்றேன். நான் எப்பவுமே உன்ன மட்டும் தான் காதலிப்பேன். எக்காரணம் கொண்டும் நான் வந்து உன்ன விட்டுட்டு போயிட மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஊதுபத்திய கையில எடுத்து ரட்டி கையில குடுக்குறான். 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்து வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அந்த கோயிலுக்கு வர கப்புள்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஊதுபத்திய சேர்ந்தாப்புல வந்து கையில எடுத்து தான் வேண்டிப்பாங்க. அது மாரியே இவங்க 2 பேருமே வந்து கப்புள்ஸா இருக்கோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக பண்றாங்க. இவங்க 2 பேரையுமே வந்து ஊரெல்லாம் இப்படி கப்புல்ஸா பார்த்துட்டாங்க. ஸோ, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் 7 வந்து முடியுது. எபிசோட் 8 பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.